வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 4th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துலாம். கஜ்ரி மற்றும் ஜெய்தா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். கபால் மற்றும் ஜூலன் லீலா எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். தமாஷா மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. செலார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். பொகாடா அல்லது தகிலா தசவதார் எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. கோவா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் தோடியா, தூப்லா, நாய்டா மற்றும் வர்லி. அபுல் கலாம் ஆசாத், ஜிஆர்டி டாடா, சத்யஜித் ரே 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. புரந்தரதாசர் தாச சாகித்யத்தையும் ராக மாய மௌல கவுலா அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. ஜனாதிபதி தேர்தல் முறைய அயர்லாந்து நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 201ல சொல்லியிருக்காங்க. முதல் பாராலிம்பிக்ஸ் பதக்கம் வென்றவர் முரளிகந்த் பெட்கர் 1972ஆம் ஆண்டு நீச்சலுக்கான பிரிவுல பதக்கம் ஜெயிச்சிருப்பாரு. ஆகோம் கிளர்ச்சி 1828ல இருந்து 1833 வரைக்கும் கோமாதர் குன்வார் தலைமையில நடந்துச்சு. செனிக்கான ஸ்கீம் அட்டல் பூஜல் யோஜனா 2019ஆம் ஆண்டு ஜல் சக்தி அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. நாட்டோவின் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டவர் யார்? மார்க் ருட்டே. 2024 பென் பின்டர் பரிசு பெற்றவர் யார்? அருந்ததி ராய். சர்வதேச சோலார் கூட்டணியில் எந்த நாடு 100வது உறுப்பினராகிறது? பராகுவே. உல்லாஸின் கீழ் எந்த யூனியன் பிரதேசம் முழு செயல்பாட்டு கல்வெறவை அடைந்துள்ளது? லடாக். கிட்டத்தட்ட 97%. வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? விக்ரம் மிஸ்ரி. சஞ்சீவ் சோப்ரா உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர். அனுராக் ஜெயின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் செயலாளர். பங்கஜ் அகர்வால் மின் அமைச்சகத்தின் செயலாளர். விஎல் கந்தராவு சுரங்க அமைச்சகத்தின் செயலாளர். அட்டல் டுல்லு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய செயலாளர். அபூர்வ சந்திரா சுகாதார செயலாளர். 2024 காமன்வெல்த் சிறுகதை பரிசை வென்றவர் யார்? சஞ்சனா தாக்கூர். பூர்ணிமா தேவி பர்மன் விட்லி தங்க விருது வாங்கியிருக்காங்க. ஸ்ரீனிவாஸ் ஆர் குல்கர்னி 2024ஆம் ஆண்டு வாணியியல் ஷா பரிசு. கிருஷ்ண பிரகாஷ் இந்தி சாகித்ய பாரதி விருது. சித்தலிங்க பட்டண ஷெட்டி குட்டல்லப்பா ஹலிகரு விருது. டாக்டர் உஷா தாக்கூர் 12வது விஸ்வ ஹிந்தி சம்மான் விருது. அருந்ததி ராய் பென் பின்டர் பரிசு 2024. உலக கைவினை நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட 4வது இந்திய நகரம் எது? ஸ்ரீநகர். ஸ்ரீநகரை ரீசெண்டா உலக கைவினை அமைப்பு வந்துட்டு 1964 உருவாச்சு. சோ இந்த அமைப்பு ஸ்ரீநகரை உலக கைவினை நகரமா, அதுவும் 4வது நகரமா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 நகரம் இதே மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுல ஒன்னு ஜெய்ப்பூர், மலப்புரம், மைசூர். சோ 4வது ஸ்ரீநகர். இந்தியாவுடைய 54வது புலிகள் காப்பகம் வீராங்கனை துர்காவதி. பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு இந்தியா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவின் பெட்ரோல் தலைநகரம்னு குஜராத் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் விதிகள் திருத்தம் 1961 மூலமா மூத்த குடிமக்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயதை 80ல இருந்து 85 வயதா உயர்த்திருக்காங்க. திரௌபதி முர்மு சட்டப்பிரிவு 75(1) கீழ் அடுத்த மத்திய அரசு அமைக்க நரேந்திர மோடிக்கு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச பாராளுமன்ற தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் மாசம் 30ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து பாராளுமன்ற ராஜதந்திரம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். ஜூன் 12 குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினம். ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினம். ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். A Fly on the RBA Wall என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அல்பனா கிலாவாலா. ஹரிஷ் குல்லார் இந்திய கலையின் ரத்தினங்கள். ஜெயநாத் பதி பூல் பகதூர். எஸ் ராமன் கார்ஷெட்டில் இருந்து கார்னரும் மற்றும் அப்பால்.
மதுமிதா மோர்கியா குறியீடு சார்ந்தவர் ஏஐயின் நிலையில் வாழ்வது. சாம் பீட்டரோட ஜனநாயகத்தின் கருத்துக்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பீமேஸ்வர சல்லா இந்தியா மறுமலர்ச்சிக்கான பாதை, ஒரு பார்வை மற்றும் ஒரு நிகழ்ச்சி நிரல். சௌமியா அவஸ்தி மற்றும் ஷர்பானா பருவா இந்தியாவின் அணுக்குற டைட்டன். ரவிச்சந்திரன் அஸ்வின் எனக்கு தெருக்கள் உள்ளன, ஒரு குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி. எந்த நாடு 64வது சர்வதேச சர்க்கரை அமைப்பு கவுன்சில் கூட்டத்தை 2024 நடத்தியது? இந்தியா. இந்திய நாடு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 64வது சர்வதேச சர்க்கரை அமைப்புடைய தலைவரும் இந்த வருஷம் இந்தியா தான். இந்தியா குவாட் உச்சி மாநாடு 2024 நடத்த போறாங்க. அப்புறம் 2027ல சிமென்ஸ் வேதியியல் 17வது சர்வதேச காங்கிரஸும் நடத்த போறாங்க. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் வருடாந்திர மாநாடு 2025ல இந்தியா நடத்த போறாங்க. 5வது உலக காஃபி மாநாடு 2023 பெங்களூர்ல நடந்து முடிஞ்சிருச்சு. உலக மசாலா காங்கிரஸ் 2023 14வது பதிப்பு மும்பைல நடந்து முடிஞ்சிச்சு. 46வது அண்டார்டிக் ஒப்பந்த ஆலோசனை கூட்டம் கொச்சியில நடக்க போகுது. 2024ல இருந்து 2026க்கான கொழும்போ செயல்முறையின் தலைவர் பதவி இந்தியாட்ட கிடைச்சிருக்கு. இந்த கொழும்போ செயல்முறை 2003ல உருவாச்சு. ஹுமாயூனின் கல்லறையை உருவாக்கியவர் யார்? சோ இதை உருவாக்கின ஒரு சீஃப் ஆர்கிடெக்ட், கட்டிட கலைஞர் மிராக் மிர்சா கியாத். மிராக் மிர்சா கியாத். இந்த தாபுலின் யாக்கூத் வந்துட்டு கோல் கும்பாஸ் வந்துட்டு வடிவமைச்சவர். அதுவே தாஜ்மஹாலை வடிவமைச்சவர் உஸ்தாத் அஹ்மத்.